அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ரமலானில் 2வது ஜும்மாவை நம்ம சந்திச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையாவே இருக்குது. நன்மைகள் செய்யணும், அதிகமாக நன்மைகள் செய்யணும், தஸ்பீகள் செய்யணும். அதுக்கப்புறம் அதிகமாக சலாவத்துக்கள் ஓதணும். சலாவாத்துக்கள் அதிகமாக ஓதணும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அஸ்ர் தொழுகை பின்னாடி அஸ்ர் தொழுது முடித்து விட்டு அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மிஹி வ அலா அலிஹி வஸ்லிம் தஸ்லீமா என்ற சலாவத்தை யார் ஓதுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 80 வருட பாவங்களை மன்னிக்கிறான், 80 வருட நன்மைகளை தரான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதே போல் நம்மளும் இந்த சலாவத்தை ஜும்மா தொழுகைக்கு பிறகு, அஸ்ர் தொழுகைக்கு பிறகு, ஜும்மாலாம் அன்று அஸ்ர் தொழுகைக்கு பிறகு சலாவத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலாவாத்தை இன்ஷா அல்லாஹ் நான் கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த கமெண்ட் பின்னில் போய் பார்த்து இந்த சலாவாத்தை ஓதி கற்றுக்கங்க. அல்லாஹ் நம்மளுக்கு மென்மேலும் நன்மைகளை தருவானாக. ஆமீன்.